எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு வந்து நேற்று வந்து அவேர்னஸ் பேசணும். இன்னைக்கு ஒரு வழியா 100 days கிளாஸ்க்கான ஃபீட்பேக் செஷன் தான் இது. அதாவது எப்படி சார் எங்களுக்கு கிளாஸ் எடுத்தாரு, நாங்கள் அதை எப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம், அதை எப்படி வந்து அடுத்தடுத்து ஸ்டெப்பில் நாங்கள் அதை இம்ப்ளான்ட் பண்ணி அதை எப்படி மூவ் ஃபார்வர்ட் பண்ண போகிறோன்றத சார் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காரு. அதாவது மே மந்த் பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஆர்வம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் போய் படித்தேன். 15 days படித்து முடித்த பிறகு எனக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்லை என்ன பண்ண போகிறோம். 15 days கிளாஸ் முடித்த பிறகு ஒரு ஐடியா இல்லை அடுத்து என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ படித்து முடிச்சிட்டோமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி முழிச்சிட்டு வேலைக்கே போயிடலாமா இல்லை. ஆனால் எனக்கு ஒரு ஆர்வம், எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும் எப்படியாச்சு. ஆனால் நம்ம தப்பாக பண்ணிட்டோம்னா, ஏன்னா அப்போ நிறையா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நிறையா பேர் ஏமாந்துட்டாங்கன்னு வந்துச்சு. அதே சமயத்தில் இந்த ஏமாத்துறவங்க நியூஸ் வந்துச்சு, நல்ல நல்லதாக சொன்னாங்க. எனக்கு எதை நம்புறதுன்னு தெரியல. அப்போ நான் யூடியூப்ல நிறைய இடத்துல சர்ச் பண்ணி பார்த்தப்ப ஃபர்ஸ்ட் வந்து சாரோட யூடியூப் கிளாஸ் வந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் பார்த்தேன். எல்லாம் பேசுறவங்க எல்லாமே ஒரு மாதிரி நெகட்டிவ்ல பேசுற மாதிரியே இருந்துச்சு எனக்கு பாக்குறப்ப. நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு கட்டத்துல அதை பார்த்து பார்த்து டென்ஷன் ஆகி, என்னடா இது எல்லாம் நெகட்டிவா பேசுறாங்கன்னு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன். சாரோட கிளாஸை அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு மறுபடியும் மற்றபடி எல்லாம் பிஹைண்ட் வுட்ஸு அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்த வீடியோவா உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்துட்டு என்னடா இவங்க சொல்றதெல்லாம் ஒண்ணுமே சரியா வரலையேன்னு மறுபடியும் சரி தேடி பார்க்கறப்ப வேற எங்கேயும் வேற வழி இல்லாம மறுபடியும் சாரு சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணேன். பண்ணிட்டு மறுபடியும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல ஒரு வீடியோல வந்து ஒரு 2 மணி நேரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் இருந்துச்சு. அது போட்டு உக்காந்துருந்தேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க பேசுறது கேட்குற கேள்வி புரியல, சொல்ற பதிலும் புரியல, குழப்பமா தான் இருந்துச்சு. ஆனா என்னன்னு தெரியல, ஒரு ஆர்வத்துல உட்காந்து அதை கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அப்புறம் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் 2 3 பேர்கிட்ட பேசினேன், ஃப்ரெண்டுகள்கிட்டலாம் பேசினேன். அவங்க சொன்னாங்க உனக்கு பிடிச்சிருந்தா பண்ணு அப்படின்னாங்க. அப்புறம் வந்து ரேகா மேம்க்கு தேங்க்யூ சொல்லணும். அன்னைக்கு ஃபோன் பண்ணப்ப நிறையா இந்த மாதிரி ட்ரைனிங் செஷன்லாம் யாருக்காச்சும் ஃபோன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிட்டு செகண்ட் எடுத்து என்ன வேணும் சொல்லுங்க, சக்குன்னு சொல்லுங்க, ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்கு எங்களுக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஃபோனை லேட்டா அப்படி அவங்க சும்மா தான் இருப்பாங்க, இருந்தாலும் லேட்டாக தான் எடுப்பாங்க. ஆனால் ரேகா மேம் டக்குன்னு உடனே ஃபோன் எடுத்து ஆன்சர் பண்ணாங்க. ரேகா மேம்க்கு ஒரு தேங்க்யூ சொல்லுவோம். ரேகா மேம் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரிலாம் சொன்னாங்க, டீட்டெயில் இந்த மாதிரிலாம் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு எனக்கு வந்து பயமாயிருச்சு. ஐயோ என்னடா இவ்வளோ இதாக சொல்கிறாங்க, ஏதோ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நிறையா இதெல்லாம் சொல்கிறாங்களே, என்ன பண்ண போகிறோன்னு அப்புறம் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி இப்போ பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு, எப்படி இருந்தா என்னன்னு நான் மறுபடியும் மேம்கிட்ட ஃபோன் பண்ணி அப்புறம் நிறையா சொன்னாங்க மேமு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு டெமோ செஷன் உட்காந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணதான் ஜூன் மாதம் ஸ்டார்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஜூன் மாதம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. ஒரு கிட்டத்தட்ட 5 months போயிருக்கு. அதாவது A to Z ஃபுல்லாக என்ன பண்ணணுன்றத ஒரு தெளிவு கிடச்சிருச்சு. இப்போ இந்த கிளாஸ் முடிச்ச பிறகு நமக்கே தோணும் ஒரு மனசுல வந்து, சரி நம்ம பண்ணிடலாம். நம்ம மனசுல அந்த எண்ணம் வந்துச்சுன்னா தான் நம்ம வந்து ஏதோ கத்துக்கிட்டோம்னு அர்த்தம். நீங்க யார்கிட்ட படிச்சாலுமே நீங்க படிச்சு முடிச்ச பிறகு நீங்க படிச்சது வந்து உங்களுக்கு தெரியும், புரிஞ்சிருச்சுன்ற அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து சரியா சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். எங்க ஸ்கூல்ல வந்து நான் படிச்ச ஸ்கூல்ல அடிக்கடி விவேகானந்தரை பத்தி சொல்லுவாங்க. விவேகானந்தருக்கு வந்து அவரோட குரு வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணான்னு நினைக்கிறேன். அவர் வந்து விவேகானந்தருக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு. விவேகானந்தர் வந்து அவரோட குருவே சர்பாஸ் பண்ணி என்ன பண்ணிப்பாரு, அவருக்கு மேல கத்திருப்பாரு. அவருக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. அப்போ வந்து அவருக்கு மேல கத்திருப்பாரு. ஆனா விவேகானந்தருக்கு வந்து என்னன்னா அந்த ஒரு எண்ணம் வராது. ஆனா அந்த குருவுக்கு தெரியும், நம்ம தான் கத்து கொடுத்தோம், நமக்கு மேலே போயிட்டான் அப்படின்றது அவருக்கு தெரியும். அந்த மாதிரி அதாவது எப்படின்னா, அது எதுக்கு இந்த உதாரணம் சொன்னேன்னா, அவருக்கு அவர் குரு நினைச்சிருந்தானா ஒரு சில விஷயங்களை மறைச்சிருக்கலாம். ஒரு சில விஷயங்களை மறைச்சிட்டு ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லி கொடுத்துருக்கலாம். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுத்ததுனாலதான் விவேகானந்தர் கத்துக்கிட்டு, அதுவும் இல்லாம நிறைய விஷயங்களை அவர் வெளியே போய் கத்துக்கிட்டாரு. அதனாலதான் விவேகானந்தர் வந்து இதை நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு. அவர் விவேகானந்தரே சொல்லியிருப்பாரு,
அது உதாரணத்துக்கு என்னடா விவேகானந்தர் வச்சு உதாரணம் சொல்றேன்னு நினைக்காதீங்க. என் மனசுல டக்குன்னு தோணுச்சு, அதை சொன்னேன். அந்த மாதிரி சார் வந்து நிறைய சொல்லி கொடுப்பாரு. அவரு அனுபவத்துல கத்துக்கிட்டது, அவர் அடிபட்டது, அவர் எப்படிலாம் ஃபர்ஸ்ட்லேருந்து வந்தாரு, அவர் சின்ன வயசுலேருந்து எப்படி, அதாவது அந்த பிஸ்னஸ்ல ஆரம்பத்துலேருந்து எப்படிலாம் வளர்ந்து வந்தாரு, யார் யார்கிட்டலாம் அடிபட்டு வந்தாரு, அது சொல்லும் போது நமக்கு வந்து ஒரு ஃபேண்டசி கதை மாதிரி தான் இருக்கும். ஆனா போக போக தான் தெரியும் எதுக்காக அந்த உதாரணம் சொன்னாங்க. அதை நம்ம அந்த அவர் சொல்ற அந்த கேஸ் ஸ்டடியெல்லாம் நம்ம சும்மா கதை மாதிரி கேட்கக்கூடாது. நம்ம வந்து மைண்டில் ஏற்றி வச்சுக்கணும். அப்போதான் நமக்கு அந்த இன்சிடென்ட் ஒரு வேளை நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதுலேருந்து தப்பிச்சிக்க முடியும். அதனால இவ்வளோ நாள் நல்லபடியாக கரெக்டாக சார் கைட் பண்ணி, அதாவது ஒரு காட்டுக்குள்ளே போகிறோம்னா நமக்கு வந்து மேப் இருந்தால் மட்டும் பத்தாது. இந்த மேப்பில் போகிற வழியில் என்னென்ன தடங்கள்லாம் வரணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். அது சொல்லி கொடுத்து கடைசியாக காட்டை தாண்டி வந்துட்டோம். அடுத்து ஒரு பெரிய மலையை ஏற போகிறதுக்காக அவர் இன்னொரு மேப்பை கொடுத்துருக்காரு. அதனால நல்லபடியாக எல்லாமே மலையை ஏறுறதுக்காக என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.